வணக்கம் நேர்களே, இது 8 திக்கும் என்று வழங்குவதற்காக நான் வி விஷ்ணுராஜ். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் மேலும் 33 பேருக்கு ஒமைக்ரான் தொற்று. 3 பேர் குணமடைந்து வீடு திரும்பியதாக மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். ஒமைக்ரான் பரவல் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் நாளை ஆலோசனை. நாடு முழுவதும் 300-ஐ நெருங்குகிறது ஒமைக்ரான் பாதிப்பு. உள்ளூர் அளவில் கட்டுப்பாடுகளை விதிக்க மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தல். நெகிழிகளுக்கு மாற்றாக மீண்டும் மஞ்சப்பை இயக்கத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். மஞ்சப்பை அவமானமல்ல, சுற்றுச்சூழலுக்கு ஏற்றது என்று கருத்து. மின்னணு தகவல் பலகையின் செயல்பாடு தொடக்கம். முதலமைச்சரின் அறையில் இருந்தே அனைத்து அரசு திட்ட செயல்பாடுகளையும் கண்காணிக்க புதிய வசதி. ராஜேந்திர பாலாஜி வெளிநாடு தப்பிச் செல்வதை தடுக்க லுக் அவுட் நோட்டீஸ். பண மோசடி வழக்கில் கைது செய்ய தீவிரம். கர்நாடக சட்டப்பேரவையில் நிறைவேறியது மதசார்பற்ற தடை சட்டம், மதமாற்ற தடை சட்டம். சிறுபான்மையினர் மற்றும் தாழ்த்தப்பட்டோருக்கு எதிரானது என காங்கிரஸ் சாடல். ஃபைசர் நிறுவனத்தின் கொரோனா மாத்திரைக்கு அனுமதி அளித்தது அமெரிக்கா. பிரிட்டனில் முதன்முறையாக ஒரே நாளில் 1 லட்சம் பேருக்கு பாதிப்பு. சீனாவில் தொற்று பரவல் அதிகரித்ததால் 1,30,00,000 பேரை முடக்கியது அரசு. தமிழகத்தில் புதிதாக 33 பேருக்கு ஒமைக்ரான் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டதால் மொத்த பாதிப்பு எண்ணிக்கை 34ஆக உயர்ந்திருக்கிறது. இதில் 3 பேர் குணமடைந்து வீடு திரும்பியிருக்கிறார்கள். இந்த நிலையில் ஒமைக்ரான் பரவல் தடுப்பு நடவடிக்கை குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெள்ளிக்கிழமை ஆலோசனை நடத்த உள்ளார். உலகம் முழுவதும் ஒமைக்ரான் வைரஸ் வேகமாக பரவி வரும் நிலையில் வெளிநாடுகளில் இருந்து தமிழகம் வரும் பயணிகளுக்கு கொரோனா பரிசோதனை நடத்தப்பட்டு வருகிறது. இதில் ஏற்கனவே ஒருவருக்கு ஒமைக்ரான் பாதிப்பு கண்டறியப்பட்டது. மேலும் வெளிநாடுகளில் இருந்து வந்த 18,129 பேருக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டதில் 114 பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். அவர்களின் மாதிரிகளை மரபணு பரிசோதனைக்கு அனுப்பியதில் 33 பேருக்கு ஒமைக்ரான் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் தமிழகத்தில் ஒமைக்ரான் பாதித்தோரின் எண்ணிக்கை 34ஆக உயர்ந்துள்ளது. அதிகபட்சமாக சென்னையில் 27 பேரும், மதுரையில் 4 பேரும், திருவண்ணாமலையில் 2 சேலத்தில் 1 ஒமைக்ரான் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்டவர்கள் அனைவருக்கும் லேசான அறிகுறியே இருப்பதாகவும் 34 பேரில் 18 வயதிற்கு உட்பட்ட 2 தவிர அனைவரும் 2 தவணை தடுப்பூசி செலுத்திக் கொண்டுள்ளதாகவும் சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இந்நிலையில் தமிழகத்தில் ஒமைக்ரான் தொற்றால் பாதிக்கப்பட்ட முதல் நபரான நைஜீரியாவில் இருந்து வந்தவரும் அவரது குடும்பத்தைச் சேர்ந்த 2 முழுமையாக குணமடைந்து வீடு திரும்பினர். அவர்களை அமைச்சர் மா சுப்பிரமணியன் நேரில் சந்தித்து பழக்கூடை வழங்கி நலம் விசாரித்தார். அதன் பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், தமிழகத்தில் ஒமைக்ரான் தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுவோரின் எண்ணிக்கை 31ஆக குறைந்துள்ளதாக கூறினார். குணமடைந்த 3 பேரையும் வீடுகளில் 1 வார காலத்திற்கு தனிமைப்படுத்திக் கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தமிழகத்தில் முதல் ஒமைக்ரான் தொற்று பாதிக்கப்பட்ட நபரும் அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்த 2 நலமடைந்து இல்லம் திரும்புவது என்பது மகிழ்ச்சியாக இருக்கிறது. கிங் இன்ஸ்டிடியூட் வளாகத்தில் மிக சரியான மருத்துவமும் சிறந்த கவனிப்பும் இருந்த அந்த சூழலில் தாங்கள் விரைந்து குணம் பெற்றதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தமிழகத்தில் கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கை குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெள்ளிக்கிழமை காலை ஆலோசனை நடத்தவுள்ளதாகவும் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். ஆலோசனை கூட்டத்தில் நம்முடைய சுகாதாரத்துறையின் செயலாளர் பங்கெடுத்தார்கள். நாளை காலை
நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் தலைமையில் 11 மணிக்கு தலைமைச் செயலகத்தில் இது சம்பந்தமான இன்னொரு ஆலோசனை கூட்டமும் நடைபெறவிருக்கிறது. முன்னதாக ஒமைக்ரான் தடுப்பு நடவடிக்கைகள் தொடர்பாக அனைத்து மாநில சுகாதாரத்துறை அதிகாரிகளுடன் மத்திய சுகாதாரத்துறை அதிகாரிகள் ஆலோசனை மேற்கொண்டனர். அப்போது பேசிய தமிழக சுகாதாரத்துறை செயலர் ராதாகிருஷ்ணன், வெளிநாடுகளில் இருந்து வரும் அனைவருக்கும் RT-PCR பரிசோதனை செய்ய அனுமதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். ஒமைக்ரான் தொற்று பரவல் அதிகரித்து வரும் நிலையில் மாநில அரசுகள் உள்ளூர் அளவில் கட்டுப்பாடுகளை விதிக்க மத்திய அரசு வலியுறுத்தி இருக்கிறது. நாள் ஒன்றிற்கு 1 லட்சம் பாதிப்புகளை எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என்று டெல்லி சுகாதார பணியாளர்களை முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கேட்டுக் கொண்டிருக்கிறார். இந்தியாவில் ஒமைக்ரான் திரிபு பாதிப்பு 300-ஐ நெருங்கியுள்ள நிலையில் தொற்று பரவலை தவிர்க்க எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து மத்திய அரசு மாநிலங்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது. விழாக்காலம் நெருங்குவதால் தொற்று பரவலை தடுக்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டுமென மாநிலங்களை கேட்டுக் கொண்டுள்ளது. ஒமைக்ரான் பரவலை தடுக்க கண்காணிப்பை தீவிரப்படுத்தவும் உள்ளூர் அளவில் கட்டுப்பாடுகளை விதிக்கவும் மாநில அரசுகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் இரவு நேர ஊரடங்கை அமல்படுத்தவும் பொதுமக்கள் கூட்டமாக கூடுவதை தவிர்க்க நடவடிக்கை எடுக்கவும் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. மாவட்டங்களில் புதிதாக ஏற்படும் தொற்று மற்றும் தொற்று பரவல் விகிதத்தை கண்காணிக்க வேண்டும் என்றும் மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. 18 வயதிற்கு மேற்பட்ட அனைவரும் 100% தடுப்பூசி செலுத்தி இருப்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் வீடு வீடாக சென்று தடுப்பூசி செலுத்தும் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. தேர்தல் நடைபெறவுள்ள மாநிலங்களில் ஒமைக்ரான் தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தவும் மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. இதனிடையே கர்நாடகத்தில் மேலும் 12 பேருக்கு ஒமைக்ரான் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவில் முதன்முறையாக ஒமைக்ரான் கண்டறியப்பட்ட கர்நாடக மாநிலத்தில் இதுவரை 31 பேருக்கு ஒமைக்ரான் உறுதியாகியுள்ளது. தொற்று பாதித்த 12 பேரில் 9 பேர் வெளிநாடுகளில் இருந்து திரும்பியவர்கள் என்றும் 3 பேர் பெங்களூருவைச் சேர்ந்தவர்கள் என்றும் கர்நாடக அமைச்சர் டாக்டர் சுதாகர் தெரிவித்துள்ளார். இதேபோல் கேரளாவிலும் 5 புதிய ஒமைக்ரான் திரிபுகள் கண்டறியப்பட்டுள்ளதாக அம்மாநில சுகாதார அமைச்சர் வீணா ஜார்ஜ் கூறியுள்ளார். நாட்டிலேயே தலைநகர் டெல்லியில் அதிகபட்சமான ஒமைக்ரான் பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. இந்நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால், லேசான அறிகுறி உள்ளவர்கள் மருத்துவமனைகளில் குவிய வேண்டாம் என கேட்டுக் கொண்டுள்ளார். வீட்டு தனிமை என்ற டெல்லி அரசின் திட்டத்தின் கீழ் சுகாதார பணியாளர்கள் பாதிக்கப்பட்டவர்களின் வீடு வீடாக சென்று ஆக்சிமீட்டர் உள்ளிட்ட கருவிகள் வழங்குவார்கள் என்று தெரிவித்துள்ளார். நாள் ஒன்றுக்கு 1 லட்சம் பாதிப்புகளை எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என்றும் கெஜ்ரிவால் கேட்டுக் கொண்டுள்ளார். தொடர்வது விரைவுச் செய்திகள். இந்தியாவில் தகுதியான நபர்களில் 60% பேருக்கு 2 டோஸ் தடுப்பூசிகளும் செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். இது தொடர்பான ட்விட்டர் பதிவில், தொடர்ந்து புதிய உயரங்களை எட்டி வரும் இந்தியாவிற்கு வாழ்த்துக்கள் என குறிப்பிட்டுள்ளார். பொதுமக்களின் பங்களிப்பு மற்றும் மருத்துவ பணியாளர்களின் அர்ப்பணிப்பான பணிகள் மூலம் இந்த புதிய சாதனை சாத்தியமாகியுள்ளது எனவும் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். 150 முதல் 500 கிலோமீட்டர் தூரம் வரையிலான இலக்குகளை துல்லியமாக தாக்கி அளிக்கக்கூடிய பிரலே ஏவுகணையை மீண்டும் வெற்றிகரமாக சோதனை செய்து பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் சாதனை படைத்துள்ளது. இலக்குகளை துல்லியமாக தாக்க தேவையான நவீன தொழில்நுட்பங்களுடன் வடிவமைக்கப்பட்டுள்ள பிரலே ஏவுகணை ஒடிசா கடற்கரை பகுதியில் நேற்று வெற்றிகரமாக பரிசோதிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து நேற்றைய சோதனையிலிருந்து மாறுபட்ட தூரம் மற்றும் இலக்குகளை நிர்ணயித்து இன்று மீண்டும் நடந்த சோதனையும் வெற்றிகரமாக நடந்துள்ளது. ஒரு ஏவுகணை அடுத்தடுத்த நாட்களில் 2 முறை வெற்றிகரமாக பரிசோதிக்கப்படுவது இந்தியாவில் இதுவே முதல் முறையாகும். இலக்குகளை துல்லியமாக தாக்கி அழிக்கக்கூடிய ஆளில்லா சிறிய ரக ட்ரோன்களை கொள்முதல் செய்ய ராணுவம் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வெடிபொருள் நிரப்பப்பட்ட லாய்ட்ரிங் மியூனிஷன் எனப்படும் இந்த சிறிய ரக ட்ரோன்கள் இலக்குகளை தேடி அடையாளம் கண்டு மோதி அழிக்கும் வகையில் வடிவமைக்கப்படுகிறது. நகரும் இலக்குகளையும் அழிக்கும் திறன் கொண்ட இந்த ட்ரோன்களை வாங்க ராணுவம் ஆலோசித்து வருகிறது. இலக்குகளை மட்டுமே தாக்கக்கூடிய இந்த ட்ரோன்களால் அனாவசியமான சேதாரங்கள் தவிர்க்கப்படும் என கூறப்படுகிறது. 15 ஆண்டுகள் வரை பயன்படுத்தக்கூடிய இந்த ஆளில்லா ட்ரோன்களை உள்நாட்டிலேயே வடிவமைக்கவும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நியாய விலைக் கடைகளில் 20 பொருட்கள் அடங்கிய பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் இலங்கை தமிழர்களுக்கு இந்த பரிசு தொகுப்பு வழங்கப்பட உள்ளது. இத்தொகுப்பில் பச்சரிசி, வெல்லம், ரவை, கோதுமை ஆகிய பொருட்கள் தலா
1 கிலோ வழங்கப்படுகின்றன. பாசிப்பருப்பு, உளுத்தம்பருப்பு ஆகியவை அரை கிலோவும், நெய் 100 கிராம், முந்திரி, திராட்சை தலா 50 கிராமும் வழங்கப்படுகின்றன. துணிப்பையில் வழங்கப்படும் இந்த 20 பொருட்கள் தொகுப்புடன் கரும்பும் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை பல்கலைக்கழகத்தில் தொலைதூர கல்வியில் சேராமலேயே 117 பேர் பட்டம் பெற முயன்றது தொடர்பாக ஒரு வாரத்திற்குள் அறிக்கை பெற முடிவெடுக்கப்பட்டுள்ளது. தொலைதூர கல்வி வகுப்பில் சேராத 117 பேர் கடந்த டிசம்பர் மாதம் நடைபெற்ற தேர்வில் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றனர். அவர்கள் அதற்கான சான்றிதழை பெறுவதற்காக பல்கலைக்கழகத்தை அணுகிய போது அவர்கள் முறைகேடாக தேர்வு வரிசை எண்ணை பெற்று தேர்வு எழுதியது தெரிய வந்தது. இந்த முறைகேடு தொடர்பாக ஆலோசிக்க பல்கலைக்கழகத்தின் சிண்டிகேட் குழு வியாழக்கிழமை கூடியது. அதில் உறுப்பினர்கள் மற்றும் சட்டத்துறை பேராசிரியர்கள் அடங்கிய ஒரு குழுவை அமைத்து ஒரு வாரத்திற்குள் விசாரணை அறிக்கை பெற முடிவு செய்யப்பட்டுள்ளது. அந்த 117 பேருக்கு வரிசை எண் ஒதுக்கியது யார் என்பது உள்ளிட்ட விவரங்களை குழு ஆய்வு செய்ய உள்ளது. ராஜீவ் கொலை வழக்கில் சிறையில் உள்ள நளினிக்கு 1 மாதம் பரோல் வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி படுகொலை வழக்கில் பேரறிவாளன் முருகன், நளினி உட்பட 7 பேர் ஆயுள் தண்டனை அனுபவித்து வருகின்றனர். இந்நிலையில் தனது மகள் நளினியின் உடல்நலம் பாதிக்கப்பட்டதாகவும் சிகிச்சைக்காக அவருக்கு 1 மாதம் பரோல் வழங்க வேண்டும் என்றும் தாயார் பத்மா தமிழக அரசிடம் விண்ணப்பித்திருந்தார். எனினும் மனு மீது அரசு நடவடிக்கை எடுக்காததால் அவர் உயர்நீதிமன்றத்தை நாடினார். இந்த மனு நீதிபதிகள் PN பிரகாஷ், R ஹேமலதா அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது ஆஜரான அரசு தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் ஜின்னா நளினிக்கு 1 மாதம் பரோல் வழங்க அரசு முடிவு செய்துள்ளதாக தெரிவித்தார். இதனை ஏற்ற நீதிபதிகள் நளினி தாயார் பத்மா தொடுத்த வழக்கை முடித்து வைத்தனர். தமிழகத்தில் செயல்படும் ஸ்பா மற்றும் மசாஜ் சென்டர்களில் கண்காணிப்பு கேமரா பொருத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என டிஜிபிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில் செயல்படும் ஆயுர்வேத சிகிச்சை மையம் தங்களது சட்ட ரீதியான செயல்களில் போலீசார் தலையிடக்கூடாது என உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது. இந்த மனு நீதிபதி சுப்பிரமணியம் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. வாதங்களை கேட்ட நீதிபதி காவல்துறையின் நடவடிக்கைகளை தடுக்கும் வகையில் உத்தரவிடுவது அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமானது என கூறினார். மாநிலம் முழுவதும் மசாஜ் சென்டர்களில் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட வேண்டும் என டிஜிபிக்கு உத்தரவிட்ட நீதிபதி மையங்களின் செயல்பாடுகள் சந்தேகத்தை ஏற்படுத்தினால் காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அறிவுறுத்தினார். அண்ணா பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தராக சூரப்பா இருந்தபோது முறைகேடுகள் நடந்ததாக எழுந்த புகாரில் வேந்தர் என்ற முறையில் தமிழக ஆளுநர் தான் முடிவெடுக்க வேண்டும் என்று தமிழக அரசு உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. சூரப்பா துணைவேந்தராக இருந்தபோது முறைகேடுகள் நடந்ததாக புகார்கள் எழுந்தன. இதையடுத்து புகார்களை விசாரிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி கலையரசன் தலைமையில் விசாரணை ஆணையத்தை கடந்த ஆட்சியில் தமிழக அரசு அமைத்து உத்தரவிட்டது. இதனை எதிர்த்து சூரப்பா உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தார். விசாரணை தொடர்பாக அறிக்கையை நீதிபதி கலையரசன் சீலிட்ட கவரில் நீதிமன்றத்திலும் சமர்ப்பித்தார். விசாரணை அறிக்கை அடிப்படையில் சூரப்பா மீது மேல் நடவடிக்கை எடுக்க உயர்நீதிமன்றம் கடந்த பிப்ரவரி மாதத்தில் தடை விதித்திருந்தது. இந்த சூழலில் வழக்கு மீண்டும் வியாழக்கிழமை விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழக அரசு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஆளுநரே முடிவெடுக்க உள்ளதாக தெரிவித்தார். ஆணைய அறிக்கையை ஆளுநருக்கு அனுப்ப உள்ளதாகவும் அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனை கேட்ட நீதிபதி வழக்கை வரும் ஜனவரி 3ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். சிவகார்த்திகேயன் நடிப்பில் உருவாகி வரும் அயலான் திரைப்படத்தை வெளியிட சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. சிவகார்த்திகேயன், ரகுல் பிரீத் சிங் நடிப்பில் R ரவிக்குமார் இயக்கத்தில் அயலான் திரைப்படத்தை 24AM ஸ்டுடியோஸ் மற்றும் KJR ஸ்டுடியோஸ் ஆகிய நிறுவனங்கள் இணைந்து தயாரிக்கின்றன. இந்நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் டேக் என்டர்டைன்மெண்ட் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் வெங்கடேஷ் தாக்கல் செய்த மனுவில் தங்களது நிறுவனத்திடமிருந்து 5 கோடி ரூபாயை 24AM ஸ்டுடியோஸ் நிறுவனம் கடனாக பெற்றிருப்பதாகவும் வட்டியுடன் சேர்த்து 6 கோடியே 92 லட்சம் ரூபாயை தர வேண்டியிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். எனவே பணம் தராமல் அயலான் படத்தை வெளியிடவோ விநியோகம் செய்யவோ தடை விதிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அயலான் படத்தை வெளியிட அடுத்த மாதம் 3ஆம் தேதி வரை தடை விதித்ததுடன் விசாரணையை அன்றைய தினத்துக்கு ஒத்திவைத்தார். மனுதாரருடன் பேசி பிரச்சனையை முடித்துக் கொள்வதும் இந்த வழக்கை தொடர்வதும் படக்குழுவின் விருப்பம் என்று நீதிபதி தெரிவித்தார். சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கில் லாட்டரி அதிபர் மார்டின் உள்ளிட்டோரின் 19 கோடியே 59 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை முடக்கியுள்ளதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. சிக்கிம் மாநில லாட்டரி விற்பனையில் வந்த வருவாயை சட்டவிரோதமாக முதலீடு செய்தது தொடர்பாக மார்டின் உள்ளிட்ட சிலரது வீடுகளில் கடந்த 2019ஆம் ஆண்டில் வருமான வரித்துறை சோதனை நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து அமலாக்க இயக்குநரகமும் சோதனை நடத்தியது. இவ்வழக்கில் ஏற்கனவே 258 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் தற்போது வரை 277 கோடி அசையா சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளதாக அமலாக்க இயக்குநரகம் தெரிவித்துள்ளது.
சிறார்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் விதமாக பாடல்கள் பாடும் நபர்கள் மீது போக்சோ சட்டத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திருவள்ளூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வருண்குமார் எச்சரிக்கை விடுத்துள்ளார். சரபடி சரண் என்ற கானா பாடகர் ஒருவர் சிறுமிகளுக்கு எதிரான வரிகள் கொண்ட பாடல் ஒன்றை பாடியுள்ளார். இது இணையத்தில் பரவி வரும் நிலையில் சர்ச்சைக்குரிய அந்த பாடலுக்கு கண்டன குரல் எழுந்துள்ளது. இது குறித்த விவரங்களை சேகரித்து வருவதாக திருவள்ளூர் எஸ்பி வருண்குமார் தெரிவித்துள்ளார். மேலும் இதுபோன்ற சிறார்களை சீரழிக்கும் விதமான பாடல்களை பாடுவோர் மீது போக்சோ சட்டப்பிரிவில் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க முடியும் என எச்சரித்துள்ளார். வேலூர் அருகே பிற்பகலில் நில அதிர்வு ஏற்பட்டதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். ரிக்டர் அளவுகோலில் 3.5 இந்த நில அதிர்வு பதிவாகியுள்ளது. வேலூரில் இருந்து 50 கிலோமீட்டர் மேற்கு வடமேற்கில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் நில அதிர்வு பதிவாகியுள்ளது. அதிர்வை உணர்ந்த மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியே ஓடி வந்தனர். பிற்பகல் 3:14 மணிக்கு நில அதிர்வு ஏற்பட்டதை தேசிய நிலநடுக்கவியல் மையம் உறுதி செய்துள்ளது. இந்த மாதம் மட்டும் வேலூர் மாவட்டத்தில் இதுவரை அடுத்தடுத்து 3 முறை நில அதிர்வுகள் ஏற்பட்டுள்ளன. குடியாத்தம் அருகே கடந்த 3ஆம் தேதியும் புதன்கிழமை தரைக்காடு என்ற பகுதியிலும் நில அதிர்வு உணரப்பட்டதால் மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். கரூரில் சீருடையில் இருக்கும் பள்ளி மாணவனை சிறுவர்கள் சிலர் தாக்கும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. ஜவஹர் பஜார் பகுதியில் 30க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் சென்று கொண்டிருந்த போது அதில் ஒரு மாணவனை சிறுவர்கள் சிலர் சரமாரியாக தாக்கும் காட்சிகள் வெளியாகியுள்ளது. அதை அந்த வழியாக சென்ற நபர் செல்போனில் பதிவு செய்து இணையத்தில் வெளியிட்டுள்ளார். இளம் வயதில் சிறுவர்கள் இதுபோன்ற வன்முறை சம்பவங்களில் ஈடுபடுவதை தடுக்க போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோடநாடு கொலை கொள்ளை வழக்கு விசாரணையை ஜனவரி 28ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உதகை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு சொந்தமான கோடநாடு பங்களாவில் கடந்த 2017ஆம் ஆண்டு காவலர் ஓம் பகதூர் படுகொலை செய்யப்பட்டு அங்கு இருந்த பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டன. இந்த வழக்கில் வாளையாறு மனோஜ், சயான் உள்ளிட்ட 10 பேர் கைது செய்யப்பட்டு அனைவரும் ஜாமீனில் வெளியே உள்ளனர். இது தொடர்பான வழக்கு உதகை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கு நீதிபதி சஞ்சய் பாபா முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது ஆஜராகிய அரசு தரப்பு வழக்கறிஞர் வழக்கு இறுதிக்கட்டத்தை நெருங்கியுள்ளதால் தனிப்படை போலீசாரின் புலனாய்வு விசாரணைக்கு கால அவகாசம் அளிக்க வேண்டும் என கோரினார். இதனை ஏற்ற நீதிபதி வழக்கின் விசாரணையை ஜனவரி 28ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். இதனிடையே வழக்கில் 2வது குற்றவாளியான வாளையாறு மனோஜின் ஜாமீன் நிபந்தனைகளை தளர்த்தக்கூடாது என அரசு தரப்பு வழக்கறிஞர் கேட்டுக் கொண்டார். இதனை பதிவு செய்த நீதிபதி ஜாமீன் மனு மீது இன்று மாலை உத்தரவு பிறப்பிக்கப்படும் என கூறினார். மடகஸ்கரில் ஹெலிகாப்டர் விழுந்து நொறுங்கியதில் தப்பிய அமைச்சர் 12 மணி நேரம் கடலில் நீந்தி உயிர் பிழைத்துள்ளார். மடகஸ்கரில் சமீபத்தில் பயணிகள் படகு ஒன்று மூழ்கியதில் 39 பேர் உயிரிழந்தனர். அந்த விபத்து நிகழ்ந்த இடத்தை பார்வையிட அமைச்சர் சர்ஜ் கெலே சென்று கொண்டிருந்தார். அப்போது அதிவேகமாக வீசிய காற்றால் அவர் சென்ற ஹெலிகாப்டர் விபத்திற்குள்ளானது. இந்நிலையில் ஹெலிகாப்டரின் இருக்கை ஒன்றை மிதவையாக பயன்படுத்திய அவர் இரவு 7:30 மணியிலிருந்து காலை 7:30 மணி வரை நீந்தி கரை சேர்ந்தார். அவருடன் சென்ற பாதுகாப்பு அதிகாரி ஒருவரும் நீந்தி உயிர் பிழைத்த நிலையில் மேலும் 2 தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் விதமாக சீனாவில் உள்ள சியான் நகரில் மீண்டும் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் 1,30,00,000 மக்கள் வீடுகளுக்குள்ளேயே முடங்கினர். கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு சீனாவில் கொரோனா வைரஸ் முதலாக கண்டறியப்பட்டது. அப்போது கடுமையான ஊரடங்கு கட்டுப்பாடுகளால் கொரோனா பரவலை கட்டுக்குள் கொண்டு வந்தது. சீன தலைநகர் பீஜிங்கில் குளிர்கால ஒலிம்பிக் போட்டி விரைவில் தொடங்க இருக்கும் நிலையில் அந்நாட்டின் வடக்கு பகுதியில் உள்ள சாங்ஷி மாகாணத்தின் தலைநகரான சியானில் மீண்டும் கொரோனா பரவல் வேகம் எடுக்க தொடங்கியிருக்கிறது. இதனால் தொற்று பரவலை தடுக்க சியான் நகரில் புதன்கிழமை இரவு முதல் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. மறு அறிவிப்பு வரும் வரை ஊரடங்கு அமலில் இருக்கும் என்றும் அதுவரை மக்கள் அவசியமின்றி வீடுகளை விட்டு வெளியே வரக்கூடாது என்றும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதற்காக வீட்டில் ஒருவர் 2 நாட்களுக்கு ஒரு முறை மட்டும் வெளியே வர அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் எப்போதும் பரபரப்பாக காணப்படும் சாலைகள் மக்கள் நடமாட்டமின்றி வெறிச்சோடின. மேலும் கொரோனா பரவலை தடுக்க பரிசோதனைகளை 2 மடங்கு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக கூ செயலி நாள்தோறும் மக்களின் கருத்துக்களை கேட்டு வருகிறது. அந்த வரிசையில் மழை இல்லை என்றால் அண்ணாத்த படம் இன்னும் பெரிய வெற்றியை பெற்றிருக்கும் என்று ரஜினிகாந்த் கூறியிருப்பது ஏற்புடையதா என்று கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு மழைக்கும் படத்தோட கதைக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அடிச்சு விடுங்க, போட்ட காசை எடுத்தாச்சில்ல, விடுங்க விடுங்க என்று பயன்பாட்டாளர் ஒருவர் கருத்து பதிவிட்டிருக்கிறார்.
மஞ்சப்பையை அவமானமாக கருத வேண்டிய அவசியமில்லை என்றும் சுற்றுச்சூழலை காப்பதற்கான அடையாளமே மஞ்சப்பை என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பயன்பாட்டை தடை செய்து 2019ஆம் ஆண்டே தமிழக அரசு உத்தரவிட்டது. இந்த நிலையில் பிளாஸ்டிக் பைகள் பயன்பாட்டை தவிர்ப்பது தொடர்பாக மீண்டும் மஞ்சப்பை என்ற பெயரில் விழிப்புணர்வு இயக்கத்தை சென்னை கலைவாணர் அரங்கத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் துவக்கி வைத்தார். அரசாங்கம் மட்டும் நினைத்தால் இதனை செயல்படுத்த முடியாது. மக்களும் இணைய வேண்டும் என்று அரசு உறுதியாக நம்புகிறது. பிளாஸ்டிக் பொருட்களை மக்கள் நிராகரிக்க வேண்டும். மக்கள் நினைத்தால் மாற்றத்தை உடனடியாக செயல்படுத்த முடியும். அகத் தூய்மை வாய்மைக்கு புற தூய்மை வாழ்வுக்கு என்ற வைர வரிகளை உருவாக்கி கொடுத்தவர் நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள். அந்த வழியை அனைத்து மக்களும் கடைபிடிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அனைத்து துறைகளிலும் முன்னோடி மாநிலமாக திகழக்கூடிய தமிழ்நாடு சுற்றுச்சூழலை காப்பதிலும் முன்னிலை வைக்க வேண்டும். இயற்கையை காப்போம், இயற்கையோடு இணைந்து ஏந்து காப்போம். சென்னையில் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு மாற்றாக தயாரிக்கப்பட்ட வீட்டு உபயோகப் பொருட்கள் கண்காட்சியை பொதுமக்கள் ஆர்வமுடன் பார்வையிட்டனர். மீண்டும் மஞ்சப்பை விழிப்புணர்வு இயக்கத்தின் ஓர் அங்கமாக சென்னை கலைவாணர் அரங்கில் அமைக்கப்பட்டிருந்த கண்காட்சியை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். காலை 7 மணி முதல் மாலை 7 மணி வரை இந்த கண்காட்சி நடைபெற்றது. இதில் தடை விதிக்கப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களுக்கு மாற்றுப் பொருட்களை தயாரிக்கும் தயாரிப்பாளர்களின் விளக்கப்பட்ட கண்காட்சிகள் இடம்பெற்றிருந்தன. இயற்கைக்கு தீங்கு விளைவிக்காத பாக்குமட்டை கொண்டு தயாரிக்கப்படும் தட்டு, டம்ளர் பொருட்கள் மற்றும் வாழை இலை, வாழை நார், பனை ஓலை, பருத்தி போன்ற பொருட்களை கொண்டு தயாரிக்கப்படும் பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. அப்படின்னா இயற்கையாக கிடைக்கிறதுலேருந்து நம்ம எடுத்து பண்ணிட்டு இருக்கோங்க. அதை நம்ம ஊற வச்சு நம்மளோட மெஷினில் நம்ம பண்ணோம் அப்படின்னா இயற்கையான பாக்கு முட்டைகள் கிடைக்கும். 1 லட்ச ரூபாயிலேருந்தே மெஷின்ஸ் இருக்குங்க. நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி, நம்ம இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மெஷின்ஸ் போட்டு எடுத்து பண்ணிட்டாங்க அப்படின்னா நமக்கு அவங்களுக்கு மானியமோடு இருக்குங்க. 2.5 லட்ச ரூபாய்க்கு வர மெஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மானியம் உள்ளார் இருக்குது. மகளிர் சுய உதவிக்குழு மூலிமா கிடைக்கிது. உங்களுக்கு தாராளமாக உங்களுக்கு மாதத்தில் 25,000 ரூபா நீங்கள் லாபம் மட்டுமே எடுக்க முடியும். இதில் மகளிருக்கு தேவையான ஒரு பிஸ்னஸாக இருக்கும். மறுசுழற்சி செய்யப்படும் நெகிழி பொருட்களை கொண்டு வீடு மற்றும் தொழில் நிறுவன கட்டுமான பொருட்களின் தயாரிப்புகளும் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. ஒரு பிளாஸ்டிக்ஸ் என்ன இருக்கோ அது சாக்லேட் ராப்பர்ஸாக இருக்கலாம், இல்லை நம்ம டெய்லி சாப்பிட்ற பொருள் என்ன இருக்கலாம். அத்தை போர்ட்ஸ், பேனல் போர்ட்ஸை தயாரிக்கிறோம். அத்தை நீங்கள் ஃபர்னிச்சர் யூஸ் பண்ணலாம். டாய்லெட்ஸ், போர்ட்டபிள் டாய்லெட்ஸ், பப்ளிக் டாய்லெட்ஸ் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் கேபினெட்ஸ் பண்ணலாம், ஃபர்னிச்சர் இன்டீரியர்ஸ் பண்ணலாம், ஃப்ளோரிங்ஸ் பண்ணலாம், வால்ஸ், பேனல்ஸ் இது பண்ணலாம். நெக்ஸ்ட் ரூஃபிங் ஷீட்ஸ் இது பண்ணலாம், ஸ்டோரேஜ் பேலட்ஸ். கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாட சென்னையில் வசிக்கும் பலரும் சொந்த ஊர்களுக்கு செல்வதால் மதுரை, தூத்துக்குடி, திருவனந்தபுரம், கொச்சி செல்லும் விமானங்களில் டிக்கெட் கட்டணம் கிடுகிடுவென உயர்ந்திருக்கிறது. சென்னையில் இருந்து நாள்தோறும் மதுரைக்கு 6 விமானங்களும், தூத்துக்குடிக்கு 4 விமானங்களும், திருவனந்தபுரம், கொச்சிக்கு தலா 2 விமானங்களும் இயக்கப்படுகின்றன. இவற்றில் பயணம் செய்ய சாதாரண நாட்களில் ஒருவருக்கு தனியார் பேருந்து கட்டணத்தை விட 2 மடங்கு அதிகமாக இருக்கும். தற்பொழுது கிறிஸ்துமஸ் பண்டிகை நெருங்குவதால் தென் மாவட்டங்கள் மற்றும் கேரளாவுக்கு செல்லும் விமானங்களில் டிக்கெட் விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. குறிப்பாக சென்னையில் இருந்து மதுரைக்கு ஒருவருக்கு 3,800 ரூபாயாக இருந்த கட்டணம் தற்பொழுது 10,000 ரூபாய் வரை அதிகரித்துள்ளது. அதேபோல் தூத்துக்குடிக்கு 4,200 ரூபாயாக இருந்த கட்டணம் 11,000 ரூபாய் வரை உயர்ந்துள்ளது. திருவனந்தபுரத்திற்கு 4,200 ரூபாயாக இருந்த டிக்கெட் விலை 10,000 ரூபாய் வரையும், கொச்சிக்கு 9,000 ரூபாய் வரை அதிகரித்துள்ளன. இதேபோல் கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாட பலரும் கோவாவுக்கு படையெடுப்பதால் அங்கு செல்வதற்கான விமான கட்டணமும் அதிகரித்து காணப்படுகிறது. இருப்பினும் அடுத்த 2 நாட்களுக்கு பெரும்பாலான இருக்கைகள் நிரம்பி ஒரு சில இருக்கைகளே உள்ளன.
இதுகுறித்து கூறும் விமான நிறுவன அதிகாரிகள் தாங்கள் கட்டணங்களை உயர்த்தவில்லை என்றும் விமானங்களில் பல அடுக்கு கட்டணங்கள் இருப்பதையும் தெரிவித்துள்ளனர். அதில் குறைந்த மற்றும் நடுத்தர கட்டணம் கொண்ட டிக்கெட்டுகள் முன்பதிவு செய்யப்பட்டு விட்டதால் தற்பொழுது அதிக கட்டணம் கொண்ட டிக்கெட்டுகள் மட்டுமே இருப்பதாகவும் இதுவே வழக்கமான நடைமுறை என்றும் விளக்கமளித்துள்ளனர். கர்நாடகாவில் பதிவு திருமணம் செய்து கொண்ட மகளை பெண்ணின் தந்தை பத்திரப்பதிவு அலுவலகத்திலேயே புகுந்து சினிமா பாணியில் தாக்கிய வீடியோ பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. உத்தரகன்னடாவின் மாசூர் அருகே ஹர்தலே என்ற கிராமத்தை சேர்ந்தவர் விவசாயி பசவராஜ் நாயக். இவரின் 21 வயது மகள் சைத்ராவும் பக்கத்து கிராமத்தை சேர்ந்த மகேந்திரா என்பவரும் 1.5 ஆண்டுகளாக காதலித்து வந்தனர். இவர்களின் காதலுக்கு பெண் வீட்டார் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வேறு இடத்தில் மாப்பிள்ளை பார்த்தனர். எனினும் காதலில் உறுதியாக இருந்த சைத்ரா கடந்த திங்களன்று வீட்டை விட்டு வெளியேறி நஞ்சன்கூடு பதிவு அலுவலகத்தில் மகேந்திராவை கரம் பிடித்தார். மகளின் திருமணம் குறித்து அறிந்து வந்த பசவராஜ் நாயக் பதிவுத்துறை அலுவலகத்தில் புகுந்து பெண்ணின் கழுத்தில் இருந்த தாலி மற்றும் மாலையை கழற்றி எறிந்து மகளை தாக்கினார். ஆனால் தந்தையுடன் செல்ல மறுத்த சைத்ரா மகேந்திராவுடன் சென்றார். பின்னர் சைத்ராவை மகேந்திராவின் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மீட்டனர். மகள் மீது தாக்குதல் நடத்திய தந்தை பசவராஜ் தனது மகளை காதலன் மகேந்திரா கடத்திச் சென்று திருமணம் செய்ததாக நஞ்சன்கூடு போலீசில் புகார் தெரிவித்துள்ளார். இந்த விவகாரம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். 3 கோடி ரூபாய் மோசடி வழக்கில் தேடப்பட்டு வரும் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி வெளிநாடுகளுக்கு தப்பிச் செல்லாமல் இருக்க லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. செல்போனையும் பயன்படுத்தாமல் தப்பி வரும் முன்னாள் அமைச்சர் எங்கே இருக்கிறார்? அதிமுக ஆட்சியில் பால்வளத்துறை அமைச்சராக இருந்தவர் ராஜேந்திர பாலாஜி. இந்த நிலையில்தான் ஆவின் உள்ளிட்ட அரசு துறைகளில் வேலை வாங்கித் தருவதாக 3 கோடி ரூபாய் வரை பெற்றுக்கொண்டு மோசடி செய்துவிட்டார் என விஜய நல்லதம்பி என்பவர் ராஜேந்திர பாலாஜி, அவரது தனி செயலாளர்கள் பாபுராஜ், பலராமன், முத்துப்பாண்டியன் ஆகியோர் மீது புகார் அளித்தார். இந்த வழக்கில் முன்ஜாமீன் கோரி ராஜேந்திர பாலாஜி தாக்கல் செய்த மனு மீதான விசாரணை டிசம்பர் 17ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடந்தது. அன்றுதான் விருதுநகரில் திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் கண்டன பொதுக்கூட்டமும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. திருத்தங்கல்லில் உள்ள தனது வீட்டில் இருந்து காலை 10 மணிக்கு தனது ஆதரவாளர்கள் பல கார்களில் பின்தொடர தனது காரில் விருதுநகருக்கு புறப்பட்டார். ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று மைக்கை பிடித்த நேரத்தில் அவரது முன்ஜாமீன் மனு உயர்நீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்யப்பட்ட தகவல் கிடைத்துள்ளது. எப்பொழுதும் 3-4 கார்களில் ஆதரவாளர்களுடன் செல்லும் அவர் அன்று பேச்சை முடித்துவிட்டு தனது காரில் தனியாக மதுரை நோக்கி புறப்பட்டதாக கூறப்படுகிறது. மதுரை 4 வழிச்சாலையில் திருமங்கலம் சுங்கச்சாவடி செல்லாமல் கள்ளிக்குடியில் இருந்து வாகனத்தை காட்டுப்பகுதி வழியாக திருப்பிச் சென்றதாக போலீசார் கூறுகின்றனர். காட்டுப்பகுதியில் பாதி வழியில் இறங்கிய ராஜேந்திர பாலாஜி தனது வாகனத்தை ஓட்டுநரிடம் கூறி அனுப்பி வைத்து விட்டார். அங்கிருந்து வேறொரு சிறிய காரில் தென்காசி செங்கோட்டை வழியாக கேரளாவிற்கு சென்று தலைமறைவாகிவிட்டதாக காவல்துறையில் ஒரு தரப்பினர் கூறுகின்றனர். ஆனால் அவர் மதுரையில் இருந்து திருச்சி, சேலம், ஓசூர் வழியாக பெங்களூருவிற்கு சென்று தலைமறைவாகிவிட்டார் என இன்னொரு தரப்பு காவல்துறையினர் கூறுகின்றனர். மேலும் விருதுநகர் ஆர்ப்பாட்டத்திற்கு பின்னர் இதுவரை தனது செல்போனை அவர் பயன்படுத்தாததால் செல்போன் சிக்னல் வழியாகவும் ஆய்வு செய்து கண்டுபிடிப்பதில் போலீசாருக்கு பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. விமானம் மூலம் இந்தியாவிற்குள் ராஜேந்திர பாலாஜி எங்கும் தப்பிச் செல்லவில்லை என்பதையும் போலீசார் உறுதிப்படுத்திவிட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தலைமறைவாக உள்ள ராஜேந்திர பாலாஜி விமானம் மூலமாக வெளிநாடுகளுக்கு தப்பிச் செல்வதை தடுக்க நாடு முழுவதும் உள்ள விமான நிலையங்களில் லுக் அவுட் நோட்டீஸ் காவல்துறை சார்பில் வழங்கப்பட்டுள்ளது. ஒரு முன்னாள் அமைச்சர் மோசடி வழக்கில் சிக்கி போலீசாருக்கு தண்ணி காட்டும் சம்பவம் காவல்துறை வட்டாரத்தில் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. 5 நாட்களாக எங்கே இருக்கிறார் என கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு
ராஜேந்திர பாலாஜி பதுங்கி இருப்பது தமிழக அரசியலிலும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. சிக்குவாரா, சரணடைவாரா? பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். கொள்ளைக்கார மற்றும் கொலைகார கும்பலை போல முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜியை கைது செய்ய தனிப்படை அமைத்து தேடுவது ஏன் என்று முன்னாள் செய்தித்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு கேள்வி எழுப்பியிருக்கிறார். நீதிமன்றம் ஜாமீன் உத்தரவை ரத்து செய்து 1 மணி நேரத்திலே உடனடியாக ஏதோ ஒரு கொலைகார கும்பலை தேடுவதை போல 6 படை 7 படை 8 படை வந்து தேடி அவ்வளவுக்கு அவசரமாக அதில் காவல்துறை ஈடுபட வேண்டிய அவசியம் இல்லை. அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு பழிவாங்குவதற்கு இந்த அரசு முன்னெடுத்தது. அதனால் அவர் அடுத்த உச்சநீதிமன்றத்தில் இன்றைக்கு அந்த தடையை நீக்குவதற்கு, முன்ஜாமீன் தடை உயர்நீதிமன்றம் போட்ட தடையை நீக்குவதற்கு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருக்கின்றார். அதுவரை இவர்கள் பொறுக்கலாம். ஏன் ராஜேந்திர பாலாஜி என்ன நாட்டை விட்ட போயிருக்கா இல்லை வெளிநாடுக்கு போயிட்டாங்க? அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை எதிர்நோக்கி இருக்கின்றாரே தவிர இதுதான் அர்த்தமே தவிர ஓடி ஓடிவது வழக்குக்காக அல்ல, இந்த அரசின் அடக்குமுறைக்கு பலியாகக்கூடாது என்பதற்காகத்தான். அமெரிக்காவின் ஃபைசர் நிறுவனம் தயாரித்துள்ள கொரோனா தடுப்பு மாத்திரைக்கு அந்நாட்டின் உணவு மற்றும் மருந்து நிர்வாகம் அனுமதி அளித்திருக்கிறது. இதன் மூலம் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்படுவது 90% தடுக்கப்படும் என்று உணவு மற்றும் மருந்து நிர்வாகம் கூறியிருக்கிறது. அமெரிக்காவில் புதன்கிழமை ஒரே நாளில் 2,42,000-க்கும் மேற்பட்டவர்கள் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டனர். 2,055 பேர் உயிரிழந்தனர். தற்போது வரை 62% மக்களுக்கு 2 தவணை தடுப்பூசி செலுத்தி முடிக்கப்பட்டுள்ளது. எனினும் கட்டுக்கடங்காமல் தொற்று பரவி வருவதால் அமெரிக்க சுகாதாரத்துறை செய்வதறியாது திணறி வருகிறது. இந்நிலையில் ஃபைசர் நிறுவனம் தயாரித்துள்ள பாக்ஸ்லோவிட் என்ற கொரோனா மாத்திரைக்கு உணவு மற்றும் மருந்து கட்டுப்பாட்டு நிர்வாகம் ஒப்புதல் அளித்துள்ளது. 12 வயதிற்கு மேற்பட்டவர்களையும் நோய் பரவலில் இருந்து காப்பாற்றும் வகையில் அமெரிக்காவில் ஃபைசர் மருந்து நிறுவனம் கொரோனாவிற்கு எதிரான மாத்திரையை தயாரித்துள்ளது. பாக்ஸ்லோவிட் மாத்திரையை உட்கொள்வதன் மூலம் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்படுவதை 90% வரை தடுக்கலாம் என்று ஃபைசர் நிறுவனம் தெரிவித்துள்ளது. மோசமாக பாதிக்கப்பட்டு அபாய கட்டத்தில் இருக்கும் நோயாளிகளையும் மரணத்திலிருந்து காப்பாற்றும் என்றும் கூறப்படுகிறது. சமீபத்திய ஆய்வில் ஒமைக்ரானுக்கு எதிராகவும் பாக்ஸ்லோவிட் மாத்திரை சிறப்பாக செயல்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக 1 கோடி மாத்திரைகளை விநியோகிக்க அமெரிக்க சுகாதாரத்துறை திட்டமிட்டுள்ளது. பிரிட்டனில் கொரோனாவால் ஒருநாள் தொற்று முதல் முறையாக 1,00,000-ஐ கடந்துள்ளது. அங்கு புதன்கிழமை ஒரே நாளில் 1,05,000-க்கும் மேற்பட்டவர்களுக்கு தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. எனினும் கிறிஸ்துமஸிற்கு பிறகே கொரோனா கட்டுப்பாடுகள் தீவிரப்படுத்தப்படும் என பிரதமர் போரிஸ் ஜான்சன் தெரிவித்துள்ளார். பிரிட்டனில் ஒமைக்ரானால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 195-ஆகவும் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 18-ஆகவும் அதிகரித்துள்ளது. லண்டன் இம்பீரியல் கல்லூரி நடத்திய ஆய்வில் கொரோனாவின் எண்ணற்ற திரிவுகள் அதனை டெல்டா வகையை விட வீரியம் குறைவானதாக மாற்றியுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. அத்தியாவசிய பொருட்கள் விலையேற்றம் முதல் பொருளாதார நிலை வரையிலான தகவல்களுடன் மக்கள் நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதை கண்காணிப்பதற்கான மின்னணு தகவல் பலகையை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். உங்களுக்கு நல்லது நடக்கணுங்கிறதுல உங்களை விட நான் அக்கறையா இருக்கிறேன். தமிழக அரசின் அலுவல்களை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனது அறைகளில் இருந்து நேரடியாக கண்காணிக்கும் வகையில் மின்னணு தகவல் பலகை உருவாக்கப்பட்டுள்ளது. அரசின் அனைத்து துறைகளையும் ஒருங்கிணைக்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த திட்டத்தை சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். நம் மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களின் சிந்தனையில் உதித்ததுதான் டாஷ்போர்ட் எனும் டிஜிட்டல் திட்டம். வல்லுநர்களுடன் கலந்து ஆலோசித்து அவர் உருவாக்கியதுதான் இந்த முதலமைச்சரின் தகவல் பலகை. மின்னணு தகவல் பலகையில் தேர்தல் வாக்குறுதிகள், வெளியிட்ட அறிவிப்புகள், அறிவிக்கப்பட்ட வாக்குறுதிகள் மீதான நடவடிக்கைகள், நிதி ஒதுக்கீடு, பணிகளின் முன்னேற்றம் குறித்த தகவல்கள் இடம்பெறும். திட்டங்களின் நிலையை அறிந்து அதற்கான பணிகளை துரிதப்படுத்த மின்னணு தகவல் பலகை உதவும். தமிழக அரசு துறைகள் இந்நேரம் முழுவீச்சில் டிஜிட்டல் மயமாக இருந்திருக்கும். அந்த வகையில் லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்தது போன்ற அதிநவீன தகவல் பலகையை உருவாக்க செய்திருக்கின்றார் நமது மாண்புமிகு முதலமைச்சர். இனி தமிழகம் இந்தியாவில் நம்பர் 1 என்ற நிலை விரைவில் ஏற்பட இந்த தகவல் பலகை பேருதவியாக இருக்கும்.
மேலும் மாநிலத்தில் உள்ள அனைத்து முக்கிய நீர்த்தேக்கங்களின் கொள்ளளவு, மழைப்பொழிவு முறை, உணவு தானியங்கள், காய்கறிகள், பழங்கள் ஆகியவற்றின் விலை நிலவரம் மற்றும் திடீர் விலை உயர்வின் சாத்தியக்கூறுகளை கண்காணித்து தீர்வு காண உதவும் விலைத்தளம் இடம்பெற்றுள்ளன. வேலைவாய்ப்பு கள நிலவரங்களை கொண்டு தற்போதைய பொருளாதார நிலையை கண்டறிதல், நுகர்பொருள் வாணிப தகவல், முதலமைச்சர் உதவி மையம் மற்றும் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் வாயிலாக பெறப்பட்ட மனுக்களின் தற்போதைய நிலை மற்றும் தீர்வுகள் குறித்த முழு தகவல்கள், சுகாதார திட்டங்கள் குறித்த விரிவான தகவல்கள், மாநிலத்தில் நடைபெறும் குற்றச் செயல்கள், அவற்றில் அதிக கவனம் தேவைப்படும் மாவட்டங்கள், நகர்ப்புற மற்றும் கிராமப்புற ஏழை மக்களுக்கான வீட்டு வசதி திட்டங்களின் நிலை குறித்த தகவல்கள் இடம்பெறும். இந்த மின்னணு தகவல் பலகை திட்டத்தை தொடங்கி வைத்து பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், பொதுமக்களுக்கு அரசின் திட்டங்கள் எந்தவித தொய்வும் இன்றி சென்று சேரும் வகையில் மின் தகவல் பலகை வடிவமைக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இதன் மூலம் விவேகமான, துரிதமான ஆட்சியை வழங்க முடியும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். இதன் மூலமா நான் ஏற்கனவே உறுதியளித்தபடி வேகமான, திறமையான, வெளிப்படையான நிர்வாகத்தை தமிழ்நாட்டு மக்களுக்கு வழங்க முடியும். இது வேகமான ஆட்சி மட்டும் இல்ல, விவேகமான ஆட்சி. துரிதமான ஆட்சி மட்டும் இல்ல, துல்லியமான ஆட்சி. உங்களுக்கு நல்லது நடக்கணுங்கிறதுல உங்களை விட நான் அக்கறையா இருக்கிறேன் என்பதற்கு டேஷ்போர்ட் சாட்சி. இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் துரைமுருகன் மற்றும் மனோ தங்கராஜ் உள்ளிட்டோருடன் முக்கிய அதிகாரிகளும் உடன் இருந்தனர். மத்திய பிரதேசம், ஆந்திரா உள்ளிட்ட சில மாநிலங்களில் இத்திட்டம் ஏற்கனவே அமலில் உள்ளது.